Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 448 பார்ட் 1. ஓபன் பண்ணா ஒரு வழியா நம்ம ஆளுங்க ஸ்டெப்ஸ் வழியா ஏறி லெவல் 4ல இருந்து லெவல் 3க்கு வந்துட்டாங்க. ஆனா கூடவே அந்த மகளன்னு வந்துட்டானே, அவன் என்ன பண்ணுவான், பின்னாடி ஓடி வந்துட்டு இருக்காங்களே ஜெயில் கைதிங்க, அவங்க எல்லாரும் மேலையும் பாய்சனை வச்சு சும்மா அடின்னு அடிச்சு திரிய விட்டுட்டு இருப்பான். லூஃபிக்கெல்லாம் அள்ளு விடும், ஆஹா வந்துட்டா ஐயா வந்துட்டான்னு. போன்க்லேவோட தான் காமெடி, லூஃபி திரும்பி மட்டும் பாக்காரா, நீ பாட்டுக்கு ஓடு, திரும்பி பார்த்தோம் கண்டிப்பா சங்கு கன்ஃபார்ம்பா. சரி என்ன பண்றதுன்னு அடிச்சு புரண்டு நிக்காம ஓடுவாங்க. இப்ப பஞ்சாயத்து என்னன்னா, அந்த மகளன் இப்ப யாருக்குமே கருணை காட்டல, தப்பிச்சு ஓடுனாலே சாகுங்கடான்னு சொல்லி அவன் பாய்சனை வச்சு கொன்னுகிட்டே வர்றான். ஒவ்வொரு ஜெயில் கைதியுமே பாய்சன்ல குளிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒண்ணு மட்டும் கன்ஃபார்ம், என்ன ஆனாலும் சரி உங்க யாரையும் நான் வெளியே விட மாட்டேன்னு வெறியோட தான் வர்றான். செத்தா கூட பரவாயில்ல, அவங்க வெளியில போனாங்கன்னா டெட் பாடியா போகணுமே தவிர உயிரோட போக கூடாதுன்னு தான் அவனோட எண்ணம். இனசுமாவும் இவானும் சேர்ந்து கைதிங்க எல்லாத்தையுமே லெவல் 2க்கு போற ஸ்டெப்ஸ் வழியா வேகமா போக சொல்லுவாங்க. அவனும் அடிச்சு புடிச்சு வேகமா ஓடுவானுங்க. என்ன ஆனாலும் சரி அந்த மகளன் கையில சிக்கிறவே கூடாதுன்னு. எனக்கு ஒரு டவுட் என்னன்னா, இவனுங்க என்னதான் கஷ்டப்பட்டு ஓடினாலும் எப்படியும் கப்பல்ல ஏறி தான் போகணும். கப்பல்ல ஏறி அந்த கப்பல் எடுக்கிறதுக்குள்ள மகளை நாங்க வந்துட மாட்டானா? சரி இன்கேஸ் கப்பல் எடுத்துட்டு போயிட்டாங்கன்னா கூட அந்த பெரிய சைஸ் கேட் ஆஃப் ஜஸ்டிஸ் ஓபன் பண்ணுமே, அதை யாராச்சும் ஒருத்தர் பண்ணிதானே ஆகணும். அப்ப வார்டன் வந்து புடிச்சிட மாட்டானா? ஓடுனா தப்பிச்சிடலான்னு நம்பிக்கையில விழுந்தடிச்சு ஓடுறாங்க. அவனை காலி பண்ணா மட்டும்தான் இவங்களால தப்பிக்க முடியும், இல்லன்னா டைம் வேஸ்ட் பண்ணணும். அதனால இவன் என்ன பண்ணுவான், முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையுமே இந்த ஸ்டெப்ஸ் வழியா தப்பிச்சு ஓட சொல்லிட்டு அதுக்கப்புறம் யாராச்சும் வராங்களான்னு பார்த்தா யாரும் வரல, அந்த மகளன் தான் வந்துகிட்டு இருப்பான். இப்ப இவங்க ஓடினாலுமே திருப்பி விரட்டி வந்து அடிய தான் செய்வான். அதனால இனசுமாவும் இவானும் அவனை தடுக்கலான்னு முடிவு பண்ணிட்டானுங்க. அதுக்காண்டி ரெண்டு பேரும் அங்க சண்டையெல்லாம் போட மாட்டானுங்க. இவான் கிட்ட ஜஸ்ட் வேலைய பாருன்னு மட்டும் தான் சொல்லுவான். உடனே அவன் கத்திரிக்கோல வச்சு அந்த ஸ்டெப்ஸ்ல ஓட கண்ணா பின்னாடி வெட்டிட்டே ஓடுவான். அப்படி சுத்தி வெட்டி லெவல் 2 வரைக்கும் வெட்டிட்டு போயிருவான். எதுக்குடா அப்படி வெட்டுன, இவான் இன்னும் வரலையேன்னு சொல்லி அங்க ஒருத்தன் கேட்பான். நீ ஒண்ணு கவலைப்படாத, போய்கிட்டே இரு, கண்டிப்பா அவர் வந்துருவாருன்னு சொல்லிட்டு கடைசியா ஒரு இடத்த வெட்ட போவான். அப்ப அவனுக்கு லைட்டா பீதியாவும், ஐயோ இவான் வேற கீழே இருக்காரு, அவரால் வர முடியுமா முடியாதான்னு. அதனால அப்படியே யோசிச்சுக்கிட்டே நிப்பான். இங்க இவானும் வாடனும் நேருக்கு நேரா பயங்கரமா பார்த்து முறைச்சிட்டு இருப்பாங்க. அவன் மட்டும் பாய்சனை வச்சு அடிச்சான், இவானுக்குமே பஞ்சாயத்து தான். ஆனா என்ன தைரியத்துல அப்படி நிக்கிறான்னு தெரியல. இங்க இனசுமாவால வெட்ட முடியல, என்ன பண்ணலாம்ட்டு பயங்கரமா யோசிச்சுட்டு வேற வழி இல்லாம சேஃபா இருங்க இவான்னு சொல்லிட்டு ஒரு வெட்டுவான். அந்த மொத்த ஸ்டெப்ஸுமே பேப்பர் மாதிரி கண்ணா பின்னான்னு சுருண்டு கசங்கி பத்துன்னு விழும். சோ இப்ப இவான் நினைச்சாலுமே மேல ஏறி எல்லாம் போக முடியாது. ஏன்னா லிப்ட்ல போலாம், ஆனா அதுக்கு அந்த வார்டன் விடணுமே. அவன் அங்க வாய பழுந்துட்டு பாத்துட்டு இருப்பான். அட பாவி பயலுகளா, கஷ்டப்பட்டு பல ஆண்டுகளா கட்டி வச்சிருந்த ஸ்டெப்ஸையே இப்படி பேப்பர் மாதிரி கசக்கி போட்டீங்களா பண்ணாட பயலுகளான்னு. இப்ப மேல போறதுக்கு ரூட் இல்ல. அப்பவுமே அந்த இனசுமா கிளம்பாம அங்கேயே நின்று வெட்டிட்டு இறப்பான். இங்க வார்டனுக்கு கொலை காண்டாயிருச்சு. இவான பார்த்துட்டு இங்க என்ன பண்ணிட்டு இருக்க, கிளம்பலையாங்கிற மாதிரி கேட்பான். நான் என்ன பண்ண போறேன் ஏது பண்ண போறேன்னு உன்னால கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொல்லி தரக்கு நான் வயிற்றுல ஒரு குத்து ஊத்துவான். மறுபடியும் பழையபடி ஆம்பளையா மாறிடுவான். அதுக்கப்புறம் டெத் விங்க்னு சொல்லி ஒரு ரொட்டேஷனை போட்டு கண்ணை ஒரு சிமிட்டுவான். அட்டாக் பண்ண வந்த அந்த டிராகனே அப்படியே தெரிச்சிரும். உடனே அவனுக்கு சந்தோஷம் தாங்க முடியல, என்ன இவனால அவனை அட்டாக் பண்ண முடியுது இல்ல. ஆக்சுவலா அது உயிரோட இருக்க டிராகனே அந்த மாதிரி ஏதாச்சுன்னா பரவாயில்ல, அது உருவாகி இருக்கதே பாய்சனால. சோ மறுபடியும் வந்து அது பயங்கரமா கத்திட்டு இருக்கும். இங்க மகளனுக்குமே கொல்ல காண்டாவும். ஒரு டிராகனா இருந்ததை 3 டிராகனா வர வச்சிருவான். அப்ப கூட இவன் அதை பார்த்து கொஞ்சம் கூட பயப்படவே இல்ல. நிலைமை ரொம்ப மோசமாகிட்டே போகுதே, என்னவா இருந்தா என்ன, ஒரு கை பாத்துறேன்மா. உடனே மகளன் தெளிவா சொல்லிடுவான், தம்பி நீ டைமை வேஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிற, நீ என்ன பண்ணாலும் சரி ஸ்டாஹாட்டையும் மத்தவங்களையும் நான் கண்டிப்பா இந்த இடத்தை விட்டு வெளியில போக விடவே மாட்டேன். அதனால உன்னால என்ன பண்ண முடியுமா பண்ணுமா. எது டைம் வேஸ்ட் பண்றனா? ஓ அப்படின்னா ராஜாவாலே நீ தோக்கடிக்க முடியும்னு நினைக்கிறீங்க. 4 போடு போட்டேன்னா உன்னோட பல்லு பக்கவாடெல்லாம் தனித்தனியா கலண்டுரும் அப்படின்னு சொல்லி அவனை வெறுப்பேத்தி விட்டு அவனோட நியூ கமா கெம்போ ஸ்டைல யூஸ் பண்ணுவான். அதாவது இவன் பண்ண போற இந்த செயல் அவனோட கண்ணுக்கே விழுந்தாமா. அப்படியே கையாலேயே ஏதோ சிம்பலெல்லாம் வரைஞ்சு அப்புறம் ஈஹா ஊஹான்னு சொல்லி கத்தி அப்படியே தூக்கி வீசுவான். மண்டையில இருக்க கிரீடம் கடமுடான்னு ஆடுமே தவிர எந்த அட்டாக்கும் போய் அவனை அடிச்ச மாதிரி தெரியல. அப்படியே வாய பழுதுகிட்டு பேன்னு நிப்பான். இந்த பைத்தியக்காரன் அப்படி என்னதான் பண்றான்னு அவன் காமெடி பண்ணிட்டு இருப்பான். கமான் மேன், நான் பண்ணது ஹீஹா அப்படின்னு. அதே நேரம் லெவல் 2ல இந்த மாதிரி மான்ஸ்டர்ஸ் எல்லாம் இருக்குதுங்கல்ல, எல்லாம் அந்த பொடுசுங்க தான். அதுங்க எப்படியாச்சும் வரவங்கள தடுத்துடணும்னு சொல்லிட்டு அப்படியே வழிய மறைச்சு நின்னுட்டு இருக்குங்க. ஒருத்தன் 2 பேர்னா ஈஸியா தடுத்துடலாம். ஆனா அங்க இருந்து படை திரண்டு ஒரு பெரிய ஊரே பிச்சுக்கிட்டு வந்துட்டு இருக்குது. அவங்க வர்ற வேகத்துல ஏறி மீச்சாலே இவங்க எல்லாம் சட்னி ஆயிருவாங்க. அதனால அவனுங்களை பார்த்து பயந்து அதுங்க சும்மா பிச்சுக்கிட்டு ஓடுங்க. அவங்களுக்கு எப்படியாச்சும் மகளனோட பாய்சன்ல இருந்து எஸ்கேப் ஆயிடணும், அவ்வளவுதான். அப்படி வேகமா ஓடிட்டு இருக்கும் போது அந்த முரட்டு மூஞ்சி சிங்கங்கள் இருக்குல்ல, அதுங்க எல்லாம் வந்து அட்டாக் பண்ணுமா. லூஃபி எல்லாம் போற போக்குல ஒரு மிதியை போட்டு போய்கிட்டே இருப்பான். அந்த டைம் அவனுக்கு ஒரு சின்ன டவுட் என்னன்னா, அந்த பாய்சனை துப்புற லூசு பையன் ரொம்ப நேரத்துக்கு முன்னாடி பின்னாடி வந்தான், ஆனா இப்ப ஆளை காணும், என்னாச்சுன்னு சொல்லி போன்க்லே கிட்ட கேட்பான். அவன் நான் இவானையும் இனசுமாவையும் கீழே தான் பார்த்தேன், அவங்க மேல வரவே இல்லாமா. அப்படின்னு என்ன அர்த்தம், அவங்க 2 பேருமே அவங்க கூட சண்டை போட்டுட்டு இருக்காங்க.
2 பேத்துக்கும் பீதி அவன் எப்படியாச்சும் போய் அவனை தடுக்கணும்னு. ஆனா அவங்க சண்டை போறதே இவன் எப்படியாச்சும் இந்த இடத்த விட்டு வெளியே போகணும் தான். இவன் பாட்டுக்கு அவங்கள காப்பாத்துறேன்னு ரிட்டர்ன் போனானா அவங்க பட்ட கஷ்டம் பூரா வீணா போயிரும். அதெல்லாம் தேவையா? இவன் ஒரு மிராக்கல் ஒர்க்கர், அவர் மேல நம்பிக்கை வை, கண்டிப்பா தப்பிச்சிருவாருன்னு சொன்ன உடனே லூஃபியும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு வேகமா ஓட ஆரம்பிச்சிருவான். இவங்களுக்கு ஒண்ணும் புரியல. ஏன்னா போற வழியில ஒரு ஈக்காக்கா கூட இல்ல. எல்லா பிரிசனும் அப்படியே ஓப்பன்ல இருக்குது, ஒருத்தனுமே இல்ல. எல்லாரும் தப்பிச்சிட்டாங்க போல. யார் இவங்களை ரிலீஸ் பண்ணான்னு சொல்லி ஒன்னும் புரியல. வேற யாரு? இந்த வேலைத்தனத்தை பண்ணது பூரா பகி தானே. அவன் என்ன பண்ணிருப்பான், அத்தனை பேர்த்தோட சிலையும் ஓபன் பண்ணி விட்டு அவனுக்கு ஆயுதத்தையும் கொடுத்து அனுப்பி விட்டுட்டான். ரேஷன்ல கரும்பு ஒருத்தரையா நிக்க வச்சு கொடுத்து விட்டு அனுப்புவாங்கல்ல, அந்த மாதிரி எல்லாத்தையும் கொடுத்து விட்டு அனுப்பிட்டு இருக்கான். இதனால என்ன ஆகுதுன்னா அங்க செக்யூரிட்டிஸ் எல்லாம் அட்டாக் பண்ணுவாங்கல்ல, அவனுக்கு ஈக்குவலா சொல்ல போனா அவனுங்களை விட மோசமா இவனை போட்டு அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்க. பகி பார்த்துட்டு விடாதி ஹே, நம்ம இங்க இருந்து எப்படியாச்சும் தப்பிச்சு ஆகணும்னு சொல்லி தொண்டையிலேயே அவன் கத்துன்னு கத்துறதோட இந்த எபிசோடுக்கு எண்டு கார்டு போட்டு முடிக்கிறாங்க.